சனி புதனால் உருவாகும் நவபஞ்ச ராஜயோகம். குறிப்பாக இப்படியான ராஜயோகம் சுமார் 30 வருஷத்துக்கு அப்புறமா உருவாக இருக்கு. நீங்க அந்த ராசிக்காரங்களான்னு பாருங்க வாங்க. மகர ராசிக்காரர்கள் சனி புதனால் உருவாகும் நவ பஞ்சம ராஜயோகத்தால் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்துல சிறப்பான பலன்களை பெற இருக்காங்க. குறிப்பா தைரியமும் வீரமும் அதிகரிக்க போகுது. நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதிய திட்டங்கள்ல பணிபுரிய வாய்ப்புகள் கிடைக்கும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்தால் நல்ல பலனை பெறலாம். புதிய வீடு வாகனம் வாங்கும் போது வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவு கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்கள் நவ பஞ்சம ராஜயோகத்தால புத்தாண்டினுடைய தொடக்கத்துல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற போறாங்க. தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமா நடக்கும். புதிய வேலை மற்றும் தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்து முயற்சித்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலத்துல எடுக்கும் முக்கிய முடிவுகள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நிதி தொடர்பான விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிப்பதால் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் நவபஞ்சம ராஜயோகத்தால் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்துல சாதகமான பலன்களை பெற போறாங்க. மேலும் வேலை மற்றும் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். பணிபுரியறவங்களா இருந்தா பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போது. இந்த காலத்துல பொறுப்புகள் அதிகமாயிருக்கும். இதுவரை தந்தையுடன் பிரச்சனை இருந்தா அது நீங்கி உங்களுடைய உறவு வலு அடையும்.